ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் தான் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்காரோடு சேர்ந்து. இன்றைக்கி வீட்டுக்காருக்கும் லீவு, அதனால் 2 பேர் வந்தோம். காலையில் வெள்ளனாவே வந்துட்டோம். அதனால் காய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ தான் காயெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. மணி 11 தான் ஆகுது. இப்போ வந்தமாக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காயெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வச்சமாக்கும் ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான காய்கள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ மாம்பழ சீசன்னால் எங்கே பார்த்தாலும் மாம்பழமாக தான் இருக்குது. கிடைக்கும் போதேவும் நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறணும். நம்ம என்னென்ன காயெல்லாம் வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, வெண்டைக்காய், மாம்பழம் நல்லா இருந்துச்சு. மாம்பழமும் வாங்கியாச்சு. இது பக்கத்து கடை, இங்கேயும் வாங்கியாச்சு. 2 கிலோ மாம்பழம் வாங்கினோம். மற்ற காய்கறிகள்லாம் அரை கிலோ வாங்கியாச்சு. சந்தை பார்த்தா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கார்ன் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி 3 20 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் தக்காளி கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. அதுலேயும் 1 கிலோ தக்காளி வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் போயிட்டு என்னென்ன காய் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாம் சேர்த்து 1000 ரூபா வந்துருச்சுங்க. ஒரு கட்டைப்பை தான் வாங்கினேன், அதுக்கே 1000 ரூபா வந்துருச்சு. காயோட விலையெல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் காயோட விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.